ஆஸ்மால நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ குட் நைட் லிக்விட் யூஸ் பண்ணலாமா இல்லை மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணலாமா? ஸோ குட் நைட் லிக்விட் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் மினிமலாக இருக்கும், இல்லை ஸ்ட்ராங்காகவும் வைக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டே அதை ரூம்குள்ளார போட்டுட்டு அந்த ரூமை எல்லாத்துலேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர்றது நமக்கு நல்லது. ஏன்னா அது கண்டிப்பாக இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஓடர் உள்ளது. அண்ட் அந்த வேப்பர்ஸ் வந்து நமக்கு லங்ஸ் உள்ளார போகும்பொழுது மைன்யூட்டாக நமக்கு நிறைய டேமேஜ் நடக்கும். அதே மாதிரியும் கொசுவத்தி காயில் யூஸ் பண்ணும்பொழுது அது பக்கத்துலேயே இல்லை தலைமாட்டிலே வச்சுட்டு தூங்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற புகையும் நமக்கு லங்ஸ் உள்ளார போகும்பொழுது லங்ஸ் வந்து நல்லா டேமேஜ் ஆகும். இது ஒரு நாள் பண்ணால் வராது, ரெகுலராக கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்பொழுது மைக்ரோ லெவலில் டேமேஜ் லங்ஸ்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா கூடாதா? கண்டிப்பாக இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரதுனால சைனஸ் ட்ரிகர் ஆகும். இப்போ சம்மர் சீசன் எல்லாருமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, இல்லாட்டி ஐஸ் போட்டு குடிக்கிறாங்க. அதனால வந்து டக்குன்னு ஒரு சளி பிடிக்குது, சோர் த்ரோட் வருது, காஃப் வருது, ஒரு 2 to 3 வீக்ஸ் இருக்குது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சைனஸ் ட்ரிகர் ஆகிறதுனால கண்டினியூஸ் காஃப் இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த செக்ரேஷன்ஸ் லங்ஸ்குள்ளார போகும்போது கொஞ்சம் வீசிங் மாதிரியும் வரும். ஸோ ப்ரிஃபரபிளாக கூலிங் ஐட்டம், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க குடிக்காமல் இருக்கிறது பெட்டர். ஆஸ்மாவும் சிஓபிடியும் ஒன்றா வேறு வேறையா? கண்டிப்பாக வேறு. ஆஸ்மாங்கிறது ஒரு அலர்ஜி ரிலேட்டட் இஷ்யூ, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் வரையலாம். அண்ட் சிம்டம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். சிஓபிடி அப்படிங்கிறது மெயினாக லங்கில் வந்து எய்தர் ஸ்மோக்கர்ஸ்னாலேயோ இல்லை நம்மளோட பயோமாஸ் ஃபியூவல், நம்மளோட விறகடுப்பு இல்லாட்டி பொல்யூஷன் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு லங்கில் நடக்கிற பெர்மனன்ட் டேமேஜ். இது வந்து சிஓபிடிங்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். ஸோ நாள்பட இவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆஸ்மா அண்ட் சிஓபிடி இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோம், பட் கம்ப்ளீட்டாக வேறு வேறு டிசீஸ். அண்ட் இதுக்கான மெடிகேஷன்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரே டெஸ்ட் ஸ்பைரோமெட்ரி இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும்.